அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவருடைய விண்ணேற்றம் என்பது ஒரு மறைபொருள். அதை முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. எனவே இந்த விழாவில் நமக்கு எழுகிற கேள்விகள், அந்த விழா கொடுக்கிற செய்திகள், இவைகளை பற்றி நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்றால் அவர் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறாரா, அல்லது எதற்காக அவர் விண்ணேற்றம் அடைய வேண்டும், எப்படி இருக்கிறார் என்கிற சில கேள்விகளை நாம் முதலிலே தியானிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறி சென்றதனால் அவர் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார் என்று அல்ல, அவர் ஒரு மிக முக்கியமான காரணத்திற்காக விண்ணேறி சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, ஆண்டவருடைய விண்ணேற்றம் என்பது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பாளராக தன்னை முழுவதுமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். மண்ணில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் என்று கிறிஸ்து பிறப்பு விழா அன்று மேலிருந்து தேவன் கீழே இறங்கி வந்ததை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இந்த விண்ணேற்றம் என்பது கீழிருந்து மேலே செல்லுகிற இறைவனை, விண்ணில் இன்று தேவன் ஏறிச் செல்லுகிறார், மனித வடிவம் விடுத்து மாற்றி பெற்ற உடலோடு விண்ணில் ஏறிச் செல்லுகிறார் என்று நாம் சொல்லலாம். எனவே ஒரு வழி பாதையாக மேலிருந்து கீழே இறங்கிய தேவன் இன்று கீழிருந்து மேலே ஏறிச் செல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற இணைப்பாளராக, இணைப்பு பாலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே நம்மை விட்டு தொலைவிலே இல்லை, நம்மை தந்தையிடம் அழைத்து செல்லுகிற ஒரு இணைப்பாளராக, இணைப்பு பாலமாக அவர் இருக்கின்றார் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, விண்ணேறி செல்லுகிறார் ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிற போது, உயரத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் நம் அனைவரையும் பார்க்கிற, அனைவரையும் கண்ணோக்குகிற, அனைவருக்கும் அருள் பாலிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறார் என்கிற செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது இருக்கிற இடத்திலே சுற்றி முற்றி பார்த்தாலும் உங்கள் கண்களுக்கு முன்னால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? இதையே நாம் விமானத்தில் பயணிக்கிற போது கீழே பார்த்தால் ஒரு ஒட்டுமொத்த நகரம் முழுவதுமாக அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. எனவே உயர செல்ல செல்ல நம்முடைய பார்வை என்பது விரிகின்றது, ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை நமக்கு கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்றம் என்பது அத்தகைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது என்றாலும் கூட, ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவான பாலஸ்தீன நாட்டிலிருந்து விடுதலை பெற்றவராக உயிரை ஏறி செல்லுகிற போது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த மானிடரையும் பார்க்கின்ற நிலையில, ஒட்டுமொத்த மானிட குலத்தையும் கண்காணிக்கின்ற, ஒட்டுமொத்த மானிட குலத்திற்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு நிலையிலே, ஒரு உயர்ந்த நிலையிலே அவர் இருக்கிறார். எனவே நம்மை விட்டு உயரத்தில் அவர் சென்றாலும் கூட அவர் அங்கிருந்து நம்மை பார்க்கிறார், நமக்கு தேவையானவற்றை அவர் புரிந்து கொள்கிறார், கண்டுகொள்ளுகிறார் என்கிற உண்மையை இந்த விழா நமக்கு கொடுக்கிறது என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு நிலையிலே, மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சி பெற்ற உடலோடு விண்ணகம் ஏறி சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மாட்சி பெற்ற உடல் என்பது நம்முடைய உடலிலிருந்து வேறுபட்டது. இங்கே வாழ்கிற போது என்னுடைய அறை கதவு மூடியிருக்கிறது என்றால், மூடியிருக்கிற அறை கதவின் வழியாக என்னால் வெளியிலே செல்ல இயலாது. ஆனால் மாட்சி பெற்ற உடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறை கதவுகள் மூடியிருந்தாலும் அவற்றின் ஊடாக பயணிக்கின்றார். எனவே மாட்சி பெற்ற உடல் என்பது இயேசு கிறிஸ்துவை எல்லா இடங்களுக்கும், மீண்டும் எல்லா தலங்களிலுமே இருக்கிற ஒரு நிலையிலே அவர் வைத்திருக்கிறது. எனவே மாட்சி பெற்ற உடலிலே இயேசு விண்ணேறி சென்றார் என்று சொல்லுகிற போது, இயேசு எல்லா இடங்களிலும் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்கிற உண்மையையும் இந்த விழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது, இப்பொழுது இந்த இடத்தில் என்னை சுற்றி பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன, பல்வேறு உரைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இருக்கிற இடத்திலும் இப்படித்தான் இருக்கும். நம்மால் அவைகளை இந்த செவி வழியாக கேட்க இயலாது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு வானொலி இருக்கிறது, பண்பலை வரிசையிலே நான் அதை வைக்கிறேன் என்று சொன்னால், அந்த அலைவரிசையிலே இருக்கக்கூடிய அந்த அலைகளை ஒலியாக மாற்றி, அல்லது எது ஒளிபரப்பப்படுகிறதோ அதை இந்த அலைகளிலிருந்து எடுத்து அந்த வானொலி நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த இடத்திலே இருக்கிற அத்துணை அலைகள், அத்துணை சத்தங்கள், அத்துணை உரைகள், அத்தனை பாடல்கள், இவைகளையெல்லாம் எப்படி சரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில் நாம் அதை வைக்கிற போது எப்படி அந்த அலைகளை அது பாடலாக மாற்றுகிறதோ, அதே போல மாற்றி பெற்ற உடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிற அவரை
நான் ஒரு வானொலியைப் போல சரியான ஒரு ஃப்ரீக்குவென்சியிலே நான் பார்த்தேன் என்றால், நான் என்னை வைத்துக் கொண்டேன் என்றால், நான் அவரை பார்க்கிற நிலையில் என்னை தகுதிப்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால், நாம் அவரை பார்க்க இயலும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, முதலாவது, ஆண்டவர் எங்கும் செல்லவில்லை, நமது மத்தியிலே, நமது அருகிலே இருக்கிறார். நம்மை ஆண்டவரை நோக்கி அழைத்துச் செல்கிற இணைப்பு பாலமாக, ஏணியாக அவர் இருக்கிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் ஒவ்வொருவருமே ஒரு நல்ல தலைவராக, நல்ல பெற்றோராக, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சீடர்களை நெறிப்படுத்துகிற தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால், தான் விண்ணேற்றம் அடையப் போவது குறித்து, தான் மீண்டும் தந்தையை நோக்கி செல்லுகிறேன் என்பது குறித்தும், அவர் இல்லாமல் இருக்கிற போது எப்படி இவர்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்களை தயாரிக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், பல்வேறு நிலைகளிலே அவர் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்கிறார் என்று வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த 40 நாட்களும் பல முறை அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு சான்று பகர்ந்தார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். இப்போது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தியிலே நாம் வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தனது பாடுகளுக்கு முன்பாகவே தனது சீடர்களை எல்லாம் தயாரிப்பதை மிக தெளிவாக அது சொல்லுகிறது. நான் உங்களுக்கு முன்னால் செல்கிறேன், நான் என் தந்தையை நோக்கி செல்கின்றேன், நான் அங்கே சென்று உங்களுக்கு அறைகளை தயாரிக்கிறேன் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு அறிவுறுத்தல்களை செய்து அவர்களை தயாரிக்கிறார். ஆனால் அவர்கள்தான் ஒரு குழந்தைத்தனமான மனநிலையோடு இருக்கிறார்கள். எப்போதுமே அவர்கள் அப்படித்தான், ஒரு குழந்தைத்தனமான மனநிலையிலே, ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவிடத்தில் என்ன கேட்குமோ, எப்படி பேசுமோ அப்படித்தான் அவர்கள் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லுகிற போது, ஒரு குழந்தையைப் போல, ஒரு குழந்தைத்தனமான மனநிலையிலே பேதுரு அடம்பிடித்தவராக எப்படி இது உமக்கு நிகழும் என்று சொல்லுகிறார். இது நீங்க இப்படி ஒரு குழந்தை உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சுவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பார்வையிலிருந்து எது சரி என்று தெரிகிறதோ அதை இந்த குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த குழந்தையை அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை சொல்லுகிறார். அப்போ ஒரு குழந்தை தவறாக ஒன்றை புரிந்து கொண்டால் அதை கண்டித்து திருத்த வேண்டிய கடமை அந்த தலைவருக்கு இருக்கிறது, போதகருக்கு இருக்கிறது. சீடர்கள், நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி இருப்போம் என்று மன கலக்கம் அடைகிற போது, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற போது நாங்கள் எப்படி உம்மை பின்பற்ற முடியும் என்று கேட்கிற போது, அவர்களுக்கு தூய ஆவியாரை நான் உங்களுக்கு தருவேன் என்று நம்பிக்கை செய்தியை சொல்லுகிறார். துணையாளர் உங்களோடு இருப்பார் என்று அவர்களை திடப்படுத்துகிறார். எனவே இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களை இந்த விண்ணேற்ற விழாவிற்கு தயாரித்தாரோ, அவர் இல்லாமல் இருக்கிற போதும் வாழ்வதற்கு தனியாக சுயமாக சிந்தித்து அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்களோ அதுவரை அவர்களோடு கூட இருந்து அவர்களை நெறிப்படுத்தி அறிவுறுத்தல்கள் செய்து சான்று பகர்ந்து அவர்களை தயாரிக்கிறார். ஒரு குழந்தை ஒரு முழு மனிதனாக சிந்திக்கின்ற நிலையிலே வருகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களை தயாரித்தார் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நமது குழந்தைகளை இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் தவறான விஷயங்களுக்கு, தவறான விருப்பங்களை வெளிப்படுத்துகிற போது நாம் அவர்களை பாராட்டுகிறோமா அல்லது அவர்களை கண்டிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு குழந்தையினுடைய விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பேதுருவுடைய விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை சாடினார். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் எப்படி என்று வருத்தப்பட்ட சீடர்களிடத்திலே நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும், நான் தந்தையிடமிருந்து வந்தேன், நான் தந்தையை நோக்கி செல்கிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நமது குழந்தைகள் அவருடைய விருப்பத்தை எல்லாம் நம்மிடத்திலே சொன்னால் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இது சரியா? உங்களுடைய விரல்களை அந்த தீயிலே இடுங்கள் என்று உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்களா? அல்லது உங்களுடைய குழந்தையின் விருப்பம் என்பது நான் தனியாக இப்பொழுது நான் சென்னைக்கு செல்ல வேண்டும், என்னை விமானத்தில் ஏற்றி விடுங்கள் என்று சொன்னால் ஏற்றி விடுவீர்களா? அவருடைய விருப்பம் எது வேண்டுமானால் இருக்கட்டும், அவர்களை நெறிப்படுத்தி உங்களுடைய கடமை என்பது இப்பொழுது படிக்க வேண்டும், உங்களுடைய கடமை என்பது நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை அறிவுறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. என்னுடைய குழந்தையினுடைய விருப்பத்திற்காக என்னுடைய பேரனுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது என்று அவருடைய விரும்புவதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல போதகர்களாக, நல்ல பெற்றோராக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 6 வயது குழந்தை, 8 வயது குழந்தை எனக்கு பைக் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களா? 18 வயது வரைக்கும் அவர்களுக்கு முழுவதுமாக இந்த உலகத்தை பற்றிய புரிதலோ, கொள்கைகளை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கான அறிவோ அவர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த சீடர்களுக்கே அது இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்ய வேண்டியிருந்தது. 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான்
இங்கே இந்த நாட்டிலே அவர்களுக்கு வாக்குரிமையும் அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமமும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற போது, அதற்கு முன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல், வரலாறு இல்லாமல் இருக்கிற போது, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாம் நடப்பது சரியா என்று நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு இந்த விழா நம்மை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் பேதுரு சொன்னதைப் போல, ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், நான் துன்பங்கள் படக்கூடாது என்று சொல்லி அவரோடு இருந்து அவரை சந்தோஷமா இருந்தார். அல்லது மற்ற சீடர்கள் வருத்தப்பட்டு வேதனையுற்று ஐயமுற்று அடுத்து என்ன நிகழுமோ, நம்மை விட்டு போகிறாரே என்று அவர்கள் இயேசு கிறிஸ்து இறந்த போது முடங்கி கிடந்ததை போல ஏறி சென்ற போதும் முடங்கி கிடந்திருக்கலாம் என்ற சூழ்நிலையில் இருந்தார்களே, அப்படியே விட்டிருந்தார்களா? அப்படின்னா நான் உங்களோட இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன், வாருங்கள், மீண்டும் நாம் இந்த பாலஸ்தீன வீதிகளிலே நற்செய்திகளை அறிவிப்போம் என்று இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் இன்னும் ஒரு பெரிய நிகழ்வு இருக்கு. அவர்கள் தங்களையே முழுவதுமாக தனித்து சிந்திக்கிற அளவிற்கு வரைக்கும் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அதற்கு பிறகும் துணையாளரை அனுப்புகிறார் அல்லவா? எனவே நாமும் இந்த வாழ்க்கையில பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்ந்து வருகிற வரைக்கும் அவர்களை வரலாறு சொல்லி நெறிப்படுத்த வேண்டியதும், அவர்களுடைய தவறான விருப்பங்களை தவறு என்று சொல்வதற்கும் நமக்கு ஞானம் வேண்டும், துணிவு வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை கண்டித்ததைப் போல கண்டித்து நெறிப்படுத்துகிற உரிமை நமக்கு இருக்கிறது. எனவே குடும்பங்களில் குழந்தைகளை பெற்றோர்கள் நல்ல முறையிலே நெறிப்படுத்த வேண்டும் என்று இந்த விழா அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு செவிமடுக்க நான் உங்களை அழைக்கின்றேன். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, தன்னுடைய சீடர்கள் ஒரு நல்ல நிலையிலே வளர்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பணி கொடுக்கிறார். நான் சென்றதனால் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். பல சமயங்களிலே நம்மை விட்டு தலைவர்கள் சென்றதற்கு பிறகு நாம் அண்ணாந்து பார்த்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம். சும்மா இருந்தால் நாம் பல்வேறு விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்போம். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. எனவே சீடர்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவர்களாக உலகம் முழுவதும் செல்கிறார்கள். அப்போ இயேசு அவர்களை நல்ல சீடர்களாக தயாரித்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது அவர்களாகவே முடிவெடுக்கிறார்கள். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய குரலாக, கரங்களாக, கால்களாக இருக்கிறார்கள், சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பணி என்ன? அவர்களை திடப்படுத்துகிறார். நான் இல்லாமல் உங்களால் இந்த பணி செய்ய முடியும் என்கிற அளவிற்கு அவர்களை தயாரிக்கிறார். அதனால்தான் யூதேயா, கலிலேயா, சமாரிய பகுதிகளை தாண்டி செல்லாத யூதர்கள், இந்த சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய தயாரிப்பு எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த விழா நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், முதலாவதாக ஆண்டவர் விண்ணேற்றத்தினால் வழியாக நம்மிடமிருந்து தொலைதூரத்தில் அல்ல, உயரத்திலே இருந்தாலும் நம்மை விட்டு தள்ளி அல்ல, நம்மோடு வாழ்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நமக்கு அருள் கூறுகிறார், நம்மை தந்தையிடம் அழைத்துச் செல்கிற இணைப்பாளராக இருக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, அந்த குழந்தைகள், சீடர்கள் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். தூய ஆவியானவர் துணை நிற்பார் என்றால், சீடர்கள் இருந்ததைப் போல இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களாக, கால்களாக, குரலாக, சாட்சிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த வெண்ணேற்ற பெருவிழாவிலே இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிற, நம்மோடு மாட்சி பெற்ற உடலோடு நமது மத்தியிலே இருக்கிற கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அவரை பார்ப்போம். அவருடைய துணையோடு, தூய ஆவியானவருடைய துணையோடு இந்த உலகத்தில் மற்றவர்களும் அவரை பார்ப்பதற்கு நாம் சாட்சிகளாக வாழ்வோம். அதற்கான வரம் வேண்டுவோம்.